foodies, welcome back to my channel Indian Cooking Recipes. இன்னைக்கு நாம ஒரு ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பராத்தா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே ஈஸியா பராத்தா செய்வீங்க. எப்படி பண்ணலாம்ங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பராத்தாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடுவோம். அதுக்காக நான் இந்த கிண்ணத்துல தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு மாவோடு சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். நார்மல் வாட்டர் தான் நான் இதில் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் இதை செஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது காயாமல் இருக்கிறதுக்காக கையில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விடுறேன். அந்த எண்ணெயோடு இந்த மாவு ஊறுறதால நல்ல பராத்தா சாஃப்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஃபுல்லாக தடவியாச்சு. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடுவோம். இந்த மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிடுவோம். இன்றைக்கி பன்னீர் பராத்தாங்கிறதால நான் பன்னீர் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது நான் வீட்டிலே செஞ்ச பன்னீர். நீங்கள் கடையில் வாங்குகிற பன்னீராக இருந்துச்சுன்னா கிரேட்டரில் நல்லா துருவி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் ஈவனாக இருக்கும். இப்போ இந்த பன்னீரோட தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துருவோம். இந்த பன்னீர் பராத்தாவில் நம்ம எது சேர்க்குறதா இருந்தாலும் புடிசாக நறுக்கி வச்சுருக்கணுங்க. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடிசாக நறுக்கினது இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான மசாலா பவுடரெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா ஆல்ரெடி நம்ம சேர்த்துக்கிறதால காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு இதில் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி பராத்தா மாவில் கூட நம்ம சேர்த்துருக்குறோம். ஸோ இந்த ஸ்டஃபிங்க்கு ஏற்ற அளவு மட்டும் நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இந்த பன்னீர் ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பராத்தா ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவு 10 நிமிஷமாக ஊறிடுச்சு. இப்போ இதை குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம உருட்டிடலாம். நீங்கள் சப்பாத்திக்கு எடுக்கிற மாவு அளவை விட பராத்தாக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. மாவு கம்மியாக எடுத்திங்கன்னா ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். அதனால கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. மாவு அளவு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கையில் கொஞ்சம் கோதுமை மாவு தடவிக்கிறேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இதை நம்ம பராத்தா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நடுவுலேருந்து சுற்றி ஒரு ஷேப்புக்கு நீங்கள் கையை சுற்றி கொண்டு வாங்க. நீங்கள் கையை இந்த மாதிரி சுற்றி நீங்கள் அமுக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு பவுல் ஷேப்புக்கு அது வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி மட்டும் நல்லா அமுக்கணும். இந்த 3 விரல் மேலே 2 கீழே 1 அந்த 3 விரலை தாங்க நம்ம ஷேப்புக்கு கொண்டு வரணும். நான் இந்த வீடியோவில் பராத்தா 2 விதமாக செஞ்சு காட்டுறேங்க. ஒன்று இந்த மாதிரி நம்ம கையிலேயே நம்ம செய்கிறது. அடுத்து நம்ம இந்த சப்பாத்தி செய்வோம்ல அந்த மாதிரி நான் செஞ்சு ஸ்டஃபிங் காட்டுறேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கிறேன். இந்த மாவை எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் மாவை இப்படி பிடிச்சிங்கன்னா பக்கத்தில் அந்த மாதிரி வரும். ஒரு ஜிக்ஸாக்காக நீங்கள் பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூர்ணம் க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த மாவு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சைடில் எல்லாம் மாவு அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் சைடில் கொடுத்தோம்னா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். இது இப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னா நல்லா அந்த பூர்ணம் க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி கிராக்ஸ் தெரியுதில்ல, அதுக்காக நம்ம இப்படி திருப்பிட்டு லைட்டாக நம்ம கையால் நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னா அது நல்லா மூடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது இருக்கட்டும், நான் நெக்ஸ்ட் மெத்தட் காட்டுறேன். இந்த மெத்தட் நம்ம எல்லோரும் செய்கிற சப்பாத்தி மாதிரி தாங்க. மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். ரொம்ப பெருசாக தேய்க்க வேணாம், மீடியமாக தேய்ச்சாலே போதும்.
நம்ம ஸ்டஃபிங் வைக்கிற அளவுக்கு நம்ம தேய்ச்சா போதும். பாருங்கள், இந்த கைப்பிடி அளவுக்கு நம்ம தேய்ச்சாச்சு. இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கிறேன். இதையும் நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரி அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி தேய்க்கலாங்கிறத நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு கோதுமை மாவில் பெரட்டிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சப்பாத்தி பெரட்டக்கூடாது. இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தட்டுனோம்னா அது ஒரு ஷேப்க்கு வரும். இதுக்கப்புறமா நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். பார்த்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சாலே போதும். இந்த பராத்தாவை நம்ம தேய்க்கும்போது சைடில் மட்டும் நல்லா தேய்ச்சிட்டே வாங்க. அதுவே உங்களுக்கு ஷேப் தந்துடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி தேய்ச்சி இந்த சைஸ்க்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த பராத்தாவை தோசைக்கல்லை நம்ம சுட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் எண்ணெய் எதுவும் தேய்க்காமல் பராத்தா சேர்த்துடுறேன். ரெண்டு பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் இந்த கரண்டியால் பராத்தாவை நீங்கள் லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா அது நல்லா உப்பும். பாருங்கள், இந்த மாதிரி செய்யுங்க. நல்லா லேயராக வரும். 2 பக்கமும் இந்த பன்னீர் பராத்தாவை நம்ம சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுட சுட இந்த பராத்தா மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திங்கன்னா அது அப்படியே மெல்ட்டாகி அதை சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் அண்டு ஊறுகாய் வைப்பாங்க. நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பராத்தா ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.